திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க முன்னணியில இல்ல பின்னணியில இல்ல, எங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் படத்தோட ப்ரொடியூசர் சென்சார் போர்டுக்கு போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு, அது லீகல் ப்ராசஸ். பராசக்தி படம் நல்லா போகுதா? நீங்க பாத்தீங்களா? நான் பராசக்தி படம் பார்க்கல. ஒண்ணு, அது ஹிந்தி எதிர்ப்பா, தெலுங்கு எதிர்ப்பா, தமிழ் எதிர்ப்பா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல. இந்த கேள்வி எல்லாம் அந்த படத்தோட வசனம் எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட கேட்டா நாங்கெல்லாம் ஜஸ்ட் படம் பார்க்கறவங்க. ஹிந்தி ஆயிரம் தான் இருந்தாலும் என் தமிழ் தாய் அன்னை தமிழன்னை என் தாய் வந்து தமிழன்னை. ஹிந்தி எனக்கு சித்தியான்னு கேட்டாங்க. மகாராஷ்டிராவில் சிஎம் வந்தால் தொடப்பக்கட்டையில் அடிப்பேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, ஹெட்டிங்கில் போட்டிங்கள்ல. இத்தனைக்கும் மகாராஷ்டிரா ஹிந்தி 99 விழுக்காடு பேசப்படுற இடம். பட் அவன் மராத்வாடா மராட்டி आमच्या भाषा मुंबई मराठी है, हिंदी नहीं मनात. அதே மாதிரி பஞ்சாபி, இது பல குடிகளின் சங்கமம் தான் இந்தியா. தமிழ்நாடுன்னு வந்தால் தாய் மொழி தமிழ் தான். நிறைய அதில் அரசியல் இப்போ பூந்துருச்சு. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான போலீஸ் என்று நம்முடைய காவல்துறை பெயரெடுத்திருக்கிறது. இங்கேயே விசாரித்திருந்தால் தமிழ்நாடு போலீஸ் இவ்வளவு பெரிய சிரமமும் சங்கடமும் ஏற்பட்டிருக்காது. புதுடெல்லி வர வைத்து அரசியல் ஒப்பந்தம், தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம். இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும். அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை. சிங்கம் வாயில மாட்டினா தப்பிக்க முடியுமா? அது மாதிரி மாட்டிகிட்டு இருக்காங்க. முடிவுகள் வரப்போகுது. நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க. பல செய்திகளை நீங்கள் அறிய போகிறீங்க. ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க? உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடணும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனால் கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனால் கேன்சர். ஆனால் பேரை மட்டும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. என்ன பேருன்னு நமக்கே புதுசாக இருக்கு. கேன்சர் ஏன் வருதுங்க? கேன்சரில் உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலாக இருக்கிற செல்லை விட அது 7 மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும். அப்போ கேன்சர் செல்லுக்கு போகிற எனர்ஜியை குறைச்சிட்டிங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவில், பாரதத்தில் விரதம் இருந்தோம். 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போகிற எனர்ஜியை கட் பண்ணிங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தால், எல்லா உடம்புலையுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்கே இருக்கிறவங்க யார் உடம்புலையுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சராக மாறுது. சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்கே அது ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அது பரவும் பொழுது தான் நம்ம சொல்கிறோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இத்தனை காலமாக நாம் என்ன பண்ணோம்? செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக உடம்புல கேன்சர் செல் இருந்தால் செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா? 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு. எனக்கு என்னுடைய அன்பு தோழன் மணிவண்ணனுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி வந்து சராசரி மக்களுக்கு வந்து சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஹீரோவா தெரிவாங்களோ, சினிமாவில் இருக்கிற எங்களுக்கு பெரிய ஹீரோவா தெரியறவர் வந்து வைகோ தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் உதார விடுறது, ஸ்க்ரீனில் உதார விடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லை. நாங்கள் எழுதி கொடுத்து டைலாக் பேசுவோம், ஆக்ரோஷமாக பேச தெரியும், கிண்டலாக பேச தெரியும், நக்கலாக பேச தெரியும். ஒரு 2 நாள் ஜெயிலுக்கு போய் சொல்லுங்க, அது வந்துங்க நம்ம போகலாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. பாவங்க நம்மளை போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கெல்லாம் நஷ்டமாக இருக்கு. ப்ரொடியூசர் எல்லாம் வந்து சொல்ல சொல்கிறான், இல்லை எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க 1 மாதம்ட்டு. அப்பவும் போக மாட்டோம். அப்போது நிழல் ஹீரோக்களுக்கு மத்தியில் நிஜ ஹீரோவாக வாழ்ந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் தான். அவருடைய பாட்டை சொல்லித்தான் அண்ணனை வாழ்த்தணும். பணம் படைத்தவன் படத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லை, கண் போன போக்கிலே கால் போகலாமா, அதில் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது அவருக்கு சேர்த்தி பாடின பாட்டு தான். அச்சம் என்பது மடமையாடா, அஞ்சாமை திராவிடர் உடமையாடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையாடா பாட்டில் இன்னொரு வரி வரும், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் தரித்தனம் தனிலே நிற்கின்றார் அப்படின்னு பாடிந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி வைகோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.